Hello students, நீங்கள் 9th மேக்ஸ் சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் LMN such that LM equal to 7.5 cm, MN equal to 5 cm and LN equal to 8 cm கொடுத்துருக்காங்க. லொகேட் இட்ஸ் சென்ட்ராய்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் LM 7.5 cm எடுத்து ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகே, LM 7.5 centimeter. ஓகே, நெக்ஸ்ட் எல் பாயிண்ட்லேருந்து 8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஸோ காம்பஸில் 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ எல் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்என் 5 சென்டிமீட்டரா? ஸோ 5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு எம் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் பண்ணணும். ஓகே, ஸோ எம் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் போடணும். ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் என். ஸோ எல்என் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எம்என் லைன் போடணும். ஓகே, ஸோ இப்போ சென்ட்ராய்டு வரைகிறதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஏதாவது ஒரு ரெண்டு லைனுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஓகே, ஏதாவது ரெண்டு சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். ஸோ இப்போ எல்எம்க்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும்னா மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஆர்க் போடணும். இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு எல் பாயிண்ட்லேருந்து ஆர்க். ஓகே, ஸோ எல்எம்க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் போட்டோமா? ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டையும் எல்எம்க்கு ஆப்போசிட் பாயிண்ட் என்ன இருக்குது, என் இருக்குல்ல, ஸோ அதையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு எம்எனுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு என் பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஸோ எம்என் பெர்பெண்டிகுலர் பைசெக்டரோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதோடைய ஆப்போசிட் பாயிண்ட் என்ன இருக்குது, எல் இருக்குல்ல, ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பாருங்கள். ட்ரா அண்ட் லொகேட் த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி where right angle at A, AB equal to 4 cm and AC equal to 3 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏ பாயிண்டில் 90 டிகிரி, ஏசி 3 cm, ஏபி 4 cm. ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஏபி 4 cm. ஓகே, நெக்ஸ்ட்டு 90 டிகிரி எடுத்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் ஏலேருந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏசி 3 cm கொடுத்துருக்காங்களா? ஏசி 3 cm கொடுத்துருக்காங்களா? 3 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும் ஏ பாயிண்ட்லேருந்து. ஓகே, ஏ பாயிண்ட்லேருந்து 3 cm எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ இதை சீன்னு எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பிசி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் எழுதிக்கலாமா? ஏசி 3 சென்டிமீட்டர், ஏ 90 டிகிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிசிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். ஓகே. ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஆர்க் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் சென்டர் பாயிண்ட் என்னதுன்னு பார்க்கணும். சென்டர் பாயிண்ட் என்னது? பிசியில் வருது. ஸோ இதோடைய ஆப்போசிட் பாயிண்ட் என்னது? ஏயா. ஸோ அதுக்கு லைன் போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏபிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஓகே. ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் போடணும். நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். சரி. ஓகே. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதோடைய ஆப்போசிட் என்ன இருக்குது? சி இருக்கா? ஸோ சிக்கு லைன் ட்ரா பண்ணலாம். ஓகே. ஏலேருந்து போட்டோம்ல அந்த லைனும் சிலேருந்து போடுறோம்ல அந்த லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஜி. ஓகே. சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். தேர்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ட்ரா த ட்ரையாங்கிள் வேர் ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பி ஈக்குவல் டு 110 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த சென்ட்ராய்டு கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஏபி 6 சென்டிமீட்டரா? ஸோ 6 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஏபி 6 சென்டிமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்லேருந்து 110 டிகிரி மார்க் பண்ணணும். ஓகே. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஏசி 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ 9 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஏ பாயிண்ட்லேருந்து 9 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் சி. ஸோ ஏசி 9 சென்டிமீட்டர், பி 110 டிகிரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். ஸோ பிசியில் மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு சியிலேருந்து சாரி ஓகே. ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரோட சென்டர் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணணும். ஓகே. ஸோ சென்டர் பாயிண்ட் என்னது? ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஏ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். ஓகே. ஸோ பிசிக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஏ இருக்குல்ல, ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையலாம். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் போடணும். நெக்ஸ்ட்டு ஏ பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே. ஸோ ஏபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதோடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? சி இருக்குல்ல, ஸோ சிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே.
ஸோ இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ஃபோர்த் சம் பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். Construct the triangle PQR such that PQ equal to 5 cm, PR equal to 6 cm and angle QPR 60 degree கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ angle P 60 degree. ஓகே, and locate its centroid கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு PQ 5 cm எடுத்து ஒரு மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். மெஷர் பண்ணி லைன் போடணும். ஓகே, PQ 5 cm. நெக்ஸ்ட்டு P பாயிண்டில் இருந்து 60 டிகிரி எடுத்து 60 டிகிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு PR 6 cm கொடுத்துருக்காங்களா? ஸோ 6 cm மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ QRஐ ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும். ஓகே, ஸோ QRல மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆர் பாயிண்ட்லேருந்து ஆர்க் பண்ணணும். ஸோ இதோடைய சென்டர் பாயிண்ட் அதையும் ஆப்போசிட் பாயிண்ட் P இருக்குல்ல, ஸோ ரெண்டுக்கும் லைன் ட்ரா பண்ணணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரோட சென்டர் பாயிண்ட்டையும் ஆப்போசிட் பாயிண்ட் Pக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு PQக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையலாம். ஸோ மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு P பாயிண்ட்லேருந்து ஆர்க் போடணும். ஸோ PQ பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதோடைய ஆப்போசிட் இன்னருக்கு ஆர், ஸோ ஆரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே.